ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸலில் டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் அவனே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இது என்ன பர்பஸ் அப்படின்னா, நமக்கு வந்து எல்லாமே எக்ஸலில் வந்து நம்ம தான் பில்ட் பண்ணணுங்கிறது இல்லை, பில்ட் பண்ண ஐட்டம்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பில்ட் பண்ண ஐட்டம்ஸ் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர், இதில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் இன்கம் ஸ்டேட்மெண்ட் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக எல்லாமே டைப் பண்ணி தான் பண்ணணும். அதில் கேல்குலேஷன்ஸ்லாம் நம்ம தான் ஃபார்முலா டைப் பண்ணணும், எல்லாமே நம்ம தான் பண்ணணும். அப்படி இல்லாமல் அது ஒரு ஃபார்மெட் ஆல்ரெடி ரெடியாக இருந்ததுன்னா நம்ம டீட்டெயில்ஸ் மட்டும் அதில் ஆட் பண்ணால் போதும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் எஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஃபைல் மெனுன்னு ஒன்று இருக்குது. அதில் ஹோமுக்கு அப்புறம் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த நியூக்கு வந்தீங்கன்னா பிளாங்க் ஒர்க் புக், இது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது பிளாங்க் ஒர்க் புக் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இந்த கஸ்டமைசேஷன் எதையுமே வேண்டான்னு வச்சுட்டு நம்ம பிளாங்க் ஒர்க் புக்கில் நம்ம என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிப்போம். பட் இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறதுக்காக உள்ளது தான். இப்போ சப்போஸ் நமக்கு வந்து ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் இன்கம் ஸ்டேட்மெண்ட்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெடிமேடாக ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டே வந்து இங்கே கிடைக்கும். ஸ்மால் பிஸ்னஸ்க்கு ஒன்று இருக்குது. இங்கே இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஒன் இயர் இன்கம் ஸ்டேட்மெண்ட் இங்கே ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாகவே ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட், இது வந்து ஒரு சம்மரி மாதிரி ஒரு சின்ன இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும் இதில் இருக்குது. டீட்டெயில்டாக உள்ள இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது, சின்ன இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. ஓகேவா? இது வந்து டீட்டெயில்டாக உள்ளது. ஸோ இது மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ பேலன்ஸ் ஷீட் வேணுன்னா பேலன்ஸ் ஷீட் எழுதிக்கலாம். அது டிஃபால்ட்டாக இருக்கும்போது நீங்கள் மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் அதை பண்ணால் போகிறோம். நம்ம அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணால் போதும். நீங்கள் பேலன்ஸ் ஷீட் ஃபார்மெட், சிம்பிளாக உள்ள பேலன்ஸ் ஷீட் ஃபார்மெட் இங்கே உங்களுக்கு வந்து போட்டே ரெடி பண்ணியே வச்சுருக்கான் அவன். இதில் டோட்டலுக்குள்ள ஃபார்முலா எல்லாமே இன்பில்ட்டாக இருக்கும் அதிலே. ஸோ இதுதான் வந்து டெம்ப்ளேட்டுங்கிறது. இது உங்களுக்கு என்னெல்லாம் பர்பஸ் இருக்கோ அந்தந்த பர்பஸுக்கெல்லாம் இதில் இருக்கான்னு சர்ச் பண்ணிக்கலாம். இதில் இருந்தால் நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட்டுக்கு இருக்குது. பட்ஜெட் அவனே வந்து டிஃபால்ட்டாக சஜஸ்டட் சர்ச்சில் கொடுத்துருக்கான். இதில் நிறைய பட்ஜெட் டெம்ப்ளேட்ஸ் வந்து இங்கே போட்டு வச்சுருக்காங்க. வித் சார்ட்டோட இருக்குது. இதில் அந்த நம்பர்ஸ் மாத்திரம் நீங்கள் மாடிஃபை பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த டெம்ப்ளேட்ஸில் வந்து நீங்களும் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணியும் வச்சுக்கலாம். இதில் அதெல்லாம் வந்து பர்சனலில் வரும். அவனே கொடுக்குற டெம்ப்ளேட்ஸ் ஆஃபீஸில் வரும். அப்புறம் அந்த பிளானிங் பண்ணுறதுக்குள்ள ஷெடியூல் போடுறது, பிளானிங், இதுக்கெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. அதில் சார்ட்டுக்கும் அவனே நிறைய டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். உங்களுக்கு எந்த மாதிரி சார்ட் வேணுமோ அதில் போய் டேட்டா மாத்திரம் நீங்கள் மாடிஃபை பண்ணால் போதும். அப்போ இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உள்ளது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் தேடுற விஷயத்துக்கு டெம்ப்ளேட் அதில் இருக்கணும். இருக்கிறதுக்குள்ள சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா 1 lakh டெம்ப்ளேட்ஸ் மேலே இருக்கனால நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதை தேடினீங்கன்னா டைம் லைனுக்கு டெம்ப்ளேட் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைம் லைன் மாதிரி டிஸ்பிளே வேணும்னா இந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணால் நீங்கள் டேட்டாவை மாற்றினீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி டைம் லைன் மாறிடும். ஸோ இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு ரெக்வயர்ட்னா இது சர்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லா பர்பஸ்க்கான டெம்ப்ளேட்ஸும் இன்பில்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து எக்ஸலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள டெம்ப்ளேட்ஸும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து மொத்தமாக ஒரு 50 ஷார்ட்கட்ஸ் வந்து இதில் போட்டு இதில் வச்சுருக்காங்க. தேங்க்யூ.